உலர்த்துதல் அல்லது காய வைத்தல் என்பது அறுவடைக்கு பிந்தைய ஒரு முக்கியமான செயல்பாடாகும். இது நெல்லின் ஈரப்பதத்தை குறைப்பதற்கும் பாதுகாப்பான முறையில் சேமிக்கவும் நெல்லின் தரத்தை உயர்த்தவும் உபயோகப்படுகிறது. தாமதமான அல்லது முழுமை அடையாத உலர்த்துதல் தானியத்தின் தரம் மற்றும் குறிப்பிடத்தக்க தயாரிப்பு இழப்புகளுக்கு வழிவகுக்கும். இந்த முக்கியமான செயல்முறையை எளிமைப்படுத்தவும் மேம்படுத்தவும் எங்கள் மொபைல் பேடி ட்ரையர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஆற்றல் திறன் கொண்ட டீசல் பர்னர் மற்றும் PTO அல்லது 3-phase கிரிட் பவர் EB உடன் செயல்படுகிறது. இது பல்வேறு நெல் தானியங்களுக்கு பல்துறை தீர்வாக அமைகிறது. வெப்பநிலை கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள், சூடான காற்று ஊதுகுழல் அதாவது ப்ளோயர் மற்றும் டிஜிட்டல் வெப்பநிலை கட்டுப்படுத்தும் அமைப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது துல்லியமான உலர்த்தலை உறுதி செய்கிறது. ட்ரையரில் ஒரு பேட்சுக்கு எவ்வளவு நெல் காய வைக்க முடியும்? 40 மூட்டைப்பா, 3 டன் வரைக்கும் போடலாம். ஈர நெல் வந்து 30 மாய்ச்சல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். ட்ரையரை வேறு வேறு இடத்துக்கு கொண்டு போக முடியுமா? வண்டி வந்து வெளியே கொண்டு போனால் டிராக்டர் எடுத்துகிட்டு வந்து கொண்டு போகலாம். ரொம்ப லாங் போனோன்னா கொஞ்சம் சிரமம் தான். மேலே ஒயரெல்லாம் போடும், வீட்டு லைன் ஒயரெல்லாம் போடும். அதனால் கொஞ்சம் லாங் எடுத்தும் போது கொஞ்சம் சிரமம். பக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சர்வீஸ் மற்றும் மெயின்டெனன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜென்ரலாக சர்வீஸ் வந்து வண்டி க்ளீன் பண்ணுறது தான், டஸ்ட்டெல்லாம். அதே மாதிரி ஒரு முறை ஓட்டிட்டு போகிறப்ப கீழே வந்து டஸ்ட் வந்து தேங்கி நிற்கும். அதை வந்து நம்ம கைட்டி க்ளீன் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். இது என்ன வகை ட்ரையர்? பேட்சாக நெல்லை காய வைக்குமா இல்லை தொடர்ச்சியாக காய வைக்குமா? ஒவ்வொரு பேட்சாக போட்டு தான் எடுக்கணுங்க. கன்வேயராக போட்டு எடுக்க முடியாது. ஒவ்வொரு பேட்சாக போட்டு நம்ம 3 டன்னு போட்டு எடுத்துக்கலாம். ட்ரையருக்கு எந்த மாதிரியான எரிபொருள் பயன்படுத்தணும்? எரிபொருள் வந்து டீசலு ப்ளஸ் மின்சாரம். காய வைக்கும் காற்றின் வெப்பநிலை அதாவது டெம்பரேச்சர் எவ்வளவு துல்லியமாக கட்டுப்படுத்த முடியும்? டெம்பரேச்சர் மானிட்டர் இருக்குங்க வண்டியில், அதில் வச்சு நம்ம செக் பண்ணி வேண்டியது தான். காய வைக்கும்போது நெல்லோட ஈரப்பதத்தை அதாவது மாய்ஸ்சர் கண்காணிக்க என்ன கருவி பயன்படுத்துறீங்க? மாய்ச்சர் மிஷின் கொடுத்துருக்காங்க. நம்ம போடும்போது மாய்ச்சர் செக் பண்ணிக்கிறோம். நம்ம தேவையான போது மாய்ச்சர் செக் பண்ணி என்ன மாய்ச்சர் தேவை அந்த மாய்ச்சரில் எடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு பேட்ச் நெல்லை தேவையான ஈரப்பதத்துக்கு காய வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம். ஒரு நாளைக்கு எத்தனை பேட்ச் நெல்லை காய வைக்க முடியும்? ஒரு நாளைக்கு வந்து 4 பேட்ச் வரைக்கும் ஓட்டலாம் பகலில். எவ்வளவு பவர் வேணும்? எவ்வளவு டிராக்டர் HP குறைந்தது தேவைப்படும்? 35 HP தேவைப்படுதுங்க. 30லேருந்து 35 HP வரைக்கும் கரண்ட் தேவைப்படுறதுக்கு. இல்லை 45 HP டிராக்டர் இருந்தாலும் டிராக்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையருக்கு எவ்வளவு பராமரிப்பு செலவு தேவைப்படுது? வேறு மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமாக எதுவும் இல்லை இதுங்க. இதில் பாதுகாப்பு அம்சங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சேஃப்டி எல்லாமே சேஃப்டி தான், எதுவும் வந்து வெளியில் கிடையாதுங்க. எந்த ஒரு யாருக்கும் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கம்பெனி என்ன வகையான வாரண்டி அதாவது உத்தரவாதம் வழங்குறாங்க? தொழில்நுட்ப சப்போர்ட் உடனடியாக கிடைக்குதா? சேல்ஸ் சர்வீஸ்லாம் இது வரைக்கும் நல்லா தான் இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சேல்ஸ் சர்வீஸில் டஸ்ட்டெல்லாம் எப்படி எடுக்கலாம்? எந்த மாதிரியான டஸ்ட்டை எடுக்கலாம்? டஸ்ட்டெல்லாம் சுத்தமாக எடுத்ததுங்க. நெல்லில் அந்த டஸ்ட்டா பதரா மண் தவிர இதெல்லாம் வந்ததுங்க. மண் மட்டும் அப்படியே நீங்கள் லைட்டாக நிற்கிறது. காய வச்ச நெல்லோட தரத்தில் அதாவது எடுத்துக்காட்டா உடைஞ்ச தானியங்கள் நிறம் மாற்றம் ஏதேனும் மாற்றம் இருக்குதா? நெல்லெல்லாம் எதுவும் ஓடுறது இல்லைங்க. நம்ம விதைக்கு ஒன்றா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி. சூரிய ஒளியை விட ட்ரையரில் நெல்லை காய வைக்கிறது எவ்வளவு பயன் உள்ளதாக இருக்குது? வெயிலில் போடும்போது நம்மளுக்கு வந்து ஆள் வந்து அதிகமான ஆள் தேவைப்படும். வெயில் வரலடானா மழை வந்தால் நினைஞ்சு போவோம். இது அதில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் ஒரு 3 மணி நேரத்தில் முடிஞ்சு போகுதுங்க. 30 மூட்டை 40 மூட்டை நெல். ட்ரையரில் பல்வேறு நெல் வகைகளை வெவ்வேறு ஈரப்பதத்தோட காய வைக்க முடியுமா? அதிகமாக ஈரமாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், கம்மியாக ஈரமாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ட்ரையரோட விலை என்ன?
ட்ரையருடைய விலை 27,40,000ங்க. ட்ரையர் வாங்க அரசாங்க மானியம் இருக்கா? பேங்க்ல லோன் கிடைக்குதா? வேளாண்மையில் கடனும் தராங்க வங்கியில், ப்ளஸ் மானியம் வந்து 9 லட்ச ரூபா மானியம் தராங்க. ட்ரையரை மழை காலத்தில் எப்படி பயன்படுத்துறீங்க? மழை காலத்தில் வந்து நம்ம ஷெட்டு போட்டு யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்குங்க. ஷெட்டு இல்லாமல் யூஸ் பண்ணோம்னா வேஸ்ட்டாக போகும். மழையில் நனைஞ்சா துருப்பிடிக்க சான்ஸ் உண்டு. அரசாங்கம் இதை செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அரசாங்கம் மூலிமா உதவி கொடுத்துருக்காங்க. 9 லட்ச ரூபா மானியம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் மூலிமா. நீங்க இதுவரை பார்த்தது 3 டன் கெப்பாசிட்டி மொபைல் கிரைன் ட்ரையர். 2 டன் கெப்பாசிட்டி ட்ரையரும் இருக்கு. அதோட விலை 23,87,000 ரூபாய். குறிப்பிட்ட விலையெல்லாம் ஜிஎஸ்டி மற்றும் டெலிவரி விலையும் உள்ளடங்கியது. இந்த ட்ரையர்ல மக்காச்சோளம், சோளம் மற்றும் பிற வகை தானியங்களும் காய வைக்க முடியும். இரவு பகல் எந்த நேரத்திலும் தானியங்களை காய வைக்க முடியும்.